வெரி குட். ரொம்ப சூப்பரா நடிச்ச. ஆமா, என்ன சொன்ன? உடனே வரேன்னு சொல்லியிருக்கா சார். ம். அவ வந்ததும் எந்த பதட்டமும் இல்லாம ரூம்ல ஒரு 10 நிமிஷம் அவ இருக்கிற மாதிரி பார்த்து. ஓகே சார். மத்தத நான் பார்த்துக்கிறேன். ஆ நீ போ. சரி சார். வாங்க மேடம். மிஸ்டர் மோகன். நான் மோகனோட ஃப்ரெண்டு தான். வாங்க. நீங்க தானே மோகனோட சிஸ்டர் சாந்தி? ஆமா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க மேடம். அண்ணே இங்க. அண்ணே எங்க பக்கத்துல தான் இருக்காரு. நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு. இப்போ வந்துருவாரு. நீங்க வாங்க மேடம். ப்ளீஸ் உட்காருங்க மேடம். உட்காருங்க. உட்காருங்க மேடம். அண்ணே எங்க போயிருக்காரு? அண்ணா பக்கத்துல தான் இருக்காரு. நானும் உங்க பிரதர் மாதிரி தான். உட்காருங்க மேடம். ப்ளீஸ் மேடம். நம்ம அண்ணனை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு மேடம். அண்ணனுக்கு என்னாச்சு? சொந்த ஊருக்கு வந்தும் பெத்த அப்பா அம்மாவை பார்க்க முடியல, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியை பார்க்க முடியலன்னு இதை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாரு மேடம். சாரி, இதை போய் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க, வருத்தப்படாதீங்க மேடம். இந்தாங்க பேப்பர் படிச்சுட்டு இருங்க. நான் இப்போ வந்துடுறேன் மேடம். என்ன இல்ல ஓகேயா? ஓகே. என்ன மேடம், எங்க கிளம்பிட்டீங்க? அண்ணே இங்க. ஐயோ, இப்பதான் ஃபோன் பண்ணாரு. கிளம்பிட்டாரா? வந்துட்டே இருக்காரு மேடம். ஹலோ, ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன். நீங்க இதான் சாப்பிடுறீங்களா? கூல் ட்ரிங்க்ஸ், ஜூஸ்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உட்காருங்க மேடம், நான் இப்பவே கொண்டு வர சொல்றேன். வீட்டில் தான் இருக்கான், வாங்க. ஓகே. என்னடா தூங்கிட்டு இருந்தியா? தாத்தா, ஆ இது எனக்கு தெரியல. என்ன தெரியல? சாந்தி மிஸ் வேற இப்ப வீட்டுக்கு வரதே இல்ல. சாந்தி மிஸ் இனிமே பர்மனண்டா நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. வா, நான் சொல்லி தரேன். வா. என்ன புரியல சொல்லு. இது வந்து ஹலோ. ஹலோ அப்பா, நான் கௌதம் பேசுறேன். தெரியுது, சொல்றா. உடனே ஹோட்டல் லால்பாக்கு கிளம்பி வாங்க. லால்பாகா? அங்க நான் எதுக்கு? ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, நேர்ல வாங்க சொல்றேன். டேய், போன்லயே சொல்றா, புரியும். பா, இதெல்லாம் நேர்ல சொல்ற விஷயம்ப்பா. நீங்க வந்தா என்ன எதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. வரேன். உடனே கிளம்பி வாங்க. சரி, நீ படிமா, நான் அப்புறம் வந்து சொல்லித்தரேன். படி.
இங்கே விபச்சாரம் நடக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை செக் பண்ணிட்டு போகலான்னு தான் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் யார்? என் பேர் சாந்தி சார். எங்க அண்ணன் ஃபாரின்ல இருந்து இங்க வந்து தங்கி இருக்கிறதா எனக்கு ஃபோன் வந்துச்சு. அதான் நான் அண்ணனை பார்க்கறதுக்காக இங்க கிளம்பி வந்தேன். இவர் யாரு? இவர் என் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் சார். நான் அண்ணனை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்களேன். என்னையா இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா? அது வந்து சார் என்னையா மென்னு முழுங்குற? இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா? கேக்குறாருல, சொல்ல ஐயா. என்னம்மா உங்கள் அண்ணன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றான். இல்ல சார், இவர் தான் அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. அண்ணன் வெளியில போயிருக்காரு, ஷாப்பிங் போயிருக்கிறதா சொன்னாரு. என்னையா? இல்லை சார், அது சொல்லுங்களேன், நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தானே? உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றும் செய்ய மாட்டோம், உண்மையை சொல்லியா? என்ன சார் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சார், நான் இந்த ஊருக்கு பிசினஸ் விஷயமா வந்திருக்கேன் சார். பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த பொண்ணு தான் வரியான்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிட்டு வந்துச்சு சார். ஐயோ, போய் சொல்ற சார். சத்தியமா இவன் போய் சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சார், இதுதான் சார் உண்மை. ப்ளீஸ் என்ன நம்புங்க சார். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. பேசாத மணி, முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. சார், நீங்க வேணா என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. நான் என் அண்ணனுக்காக தான் வந்தேன். ப்ளீஸ் சார். நீ ஒன்று சொல்ற, அந்த ஆளு ஒன்று சொல்றான். முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க வந்து பேசிக்கலாம் வாங்க. என்னய்யா நீ யாரு? இந்த பாருமா, மரியாதையை கூப்பிடுறேன், வந்துரு. அப்புறம் அடிச்சு இழுத்துட்டு போற நிலைமை ஏற்படுத்திடாத. வா கான்ஸ்டபிள், ரெண்டு பேரும் எழுதிட்டு வாயா. வா. சாந்தி, நீங்க என்னாச்சு? ராம், எங்க அண்ணன் இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா எனக்கு ஃபோன் வந்துச்சு. எங்க அண்ணனை பார்க்கலான்னு இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அவர் இங்க இல்ல. இந்த ஆள் எங்க அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. அண்ணன் எங்கன்னு கேட்டா அண்ணன் வெளியில போயிருக்காரு, ஷாப்பிங் போயிருக்காரு, இதோ இப்ப வந்துருவாருன்னு சொன்னா. அதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. போலீஸ் கிட்ட இவன் என்ன தப்பா சொல்றான். இவங்க கிட்ட நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் இவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு புரியல. எனக்கு தெரியாம என்ன நம்ம நடந்திருக்கலாம். ப்ளீஸ் என்ன நம்புங்க. உங்களுக்கு தான் என்ன தெரியும்ல. நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். யூ கேரி ஆன் யுவர் வொர்க். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க உள்ளே இருங்க. ஏறுங்க, அதனால உள்ளே ஏற்றுங்க. ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? வந்துகிட்டு இருக்கேன்டா, வெயிட் பண்ணு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன். பக்கத்துல தான்டா இருக்கேன், வந்துடுறேன். டேய், எதுக்குடா அவசரமா வர சொன்ன? என்னப்பா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துடக்கூடாதா? ஏன், எதுக்கு? சாந்திய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சா? எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? என்ன ஏதுன்னு எல்லார்கிட்டயும் நான் விசாரிச்சிட்டேன். எல்லாருமே தப்பா பேசுறாங்க. அதெல்லாம் இருக்காது, முதல்ல ஸ்டேஷனுக்கு போலாம். வா வா அப்பா, வண்டியில ஏறு. ஹலோ. என்ன மேடம், ரொம்ப பிஸியா? ஃபுல் ரிங் அடிச்சு கட் ஆயிடுச்சு. ஃபோன் அடிச்சா உடனே எடுக்க மாட்டீங்களா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் போன் எடுப்பேன், எடுக்காம இருப்பேன். அத நீ சொல்லாத. இப்போ உனக்கு என்ன வேணும்? 10 கிலோ பாஸ்மதி அரிசியும் 20 கிலோ சிக்கனும் வேணும். அனுப்புறீங்களா? என்ன கிண்டல் பண்றியா? என்னன்னா மேடம், உங்ககிட்ட மளிகை சாமானும் காய்கறியுமா கேட்க முடியும்? பணம் தானே, என்னால இப்ப தர முடியாது. இப்ப தர முடியாதா இல்ல எப்பவுமே தர முடியாதா? இப்போ உடனே என்னால பணம் தர முடியாது. ஓகே ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட பணம் கேட்டு ஃபோன் பண்ணல, டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்கு பதிலா உங்க ஹஸ்பண்ட்
உஷா கம்பெனிக்கு போட போற டெண்டரோட காப்பி வேணும். சிடியில் ரைட் பண்ணி தரீங்களா? நோ, முடியாது. இம்பாசிபிள். இங்கிலீஷ்ல சொன்னாலும் தமிழ்ல சொன்னாலும் அதுக்கு ஒரே அர்த்தம் தான். ஆனா அதை என்கிட்ட சொல்லக்கூடாது. இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ற. நீங்க ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டா நான் ஏன் மேடம் ஓவரா பேச போறேன்? என்ன மேடம், காப்பி எடுத்து தரீங்களா? இங்க பாரு, போன தடவையே என் ஹஸ்பண்ட் டெண்டர் மிஸ் ஆனதுல ஹெவி லாஸ்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. மறுபடியும் என்னால அவருக்கு லாஸ் ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. என்னால கண்டிப்பா காப்பி பண்ணி தர முடியாது. நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? ப்ளீஸ், என்ன உன் சிஸ்டர் மாதிரி நினைச்சுக்கோ. என்ன விட்டுறேன். மேடம், காமெடியா பேசாதீங்க. என் சிஸ்டர்லாம் உங்களை மாதிரி இல்லீகலா கான்டாக்ட் வச்சிருக்க மாட்டாங்க. ஏய், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது? எனக்கும் கல்யாணுக்கும் எந்த இல்லீகல் கான்டாக்டும் கிடையாது. தப்பு செஞ்சவங்க என்னைக்கு தான் உண்மையை ஒத்துட்டு இருக்காங்க. நான் தப்பு பண்ணல, போதுமா? அதை நான் நம்புறேன். ஆனா உங்க ஹஸ்பண்ட் நம்புவாரா? மேடம், நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வச்சேனே அந்த போட்டோவை இன்னொரு காப்பி போட்டு உங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவரு பார்த்து சொல்லட்டும் உங்களுக்கும் கல்யாணுக்கும் நல்ல உறவா இல்ல கள்ள உறவான்னு. எப்படி, டெண்டரை காப்பி பண்ணி தரீங்களா இல்ல நான் போட்டோ அனுப்பி வைக்கட்டுமா? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஓ, யோசிக்கிறீங்களா? தப்பு 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 பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது. இது பாரு, உன்னை கெஞ்சி கேக்குறேன், என்ன கம்பல் பண்ணாத. என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். நோ 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 நோ. நீங்க சிடியில் காப்பி பண்ணி தரலனாலும் உங்க லைஃப் ஸ்பாயில் ஆகும். சரி, காப்பி பண்ணி தரேன். ஆனா இதான் லாஸ்ட். இனிமே என்னால எந்த சீடியும் காப்பி பண்ணி தர முடியாது. ஓகே, சிடி எங்க தரணும் எப்ப தரணும்னு அப்புறமா கால் பண்ணி சொல்றேன். பாய். டேய் கௌதம், எனக்கு என்னமோ சாந்தி இங்க வந்திருப்பான்னு நம்பிக்கை இல்லடா. நம்ம ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் இப்படி ஸ்டேஷனுக்கு போகணுமா? ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாமே. வேண்டாம்ப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு தானே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணீங்க. ஒருவேளை வீட்டுல நல்ல பொண்ணா நடந்துக்கிட்டு வெளியில கெட்ட பொண்ணா இருந்தா யாருக்கு அவமானம்? டேய், ஏதோ நான் நேர்ல பார்த்ததுனால உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். டேய் என்னடா பேசுற? அப்பா யோசிக்காதீங்கப்பா. உள்ள போனா அவளை பத்தி எல்லா உண்மையும் தெரிய போகுது. வாங்கப்பா. சரி போடா. எத்தனை ஃபேர் கேஸ்? 11 வந்துருக்கீங்க. சரி, ஓகே, நீங்கள் போங்க. ஆமாங்க. ஹலோ சார், வாங்க. ஹலோ. ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. என்ன சார், நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கீங்க. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன். உங்களை நேரா பார்க்க வேண்டிய விஷயம். ஓ, எனி ப்ராப்ளம் சார்? யாரோ ஒரு பொண்ணை நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களா? அவங்கள கொஞ்சம் பார்க்கணும். என்ன சார் சொல்றீங்க? அப்படி யாரையும் நான் அரெஸ்ட் பண்ணலையே. இல்ல, அந்த பொண்ணு பேரு சாந்தி. சாந்தியா? என்ன சாந்தி? சாரி சார், நீங்க சொன்ன மாதிரி சாந்தினி நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே. சார், ஹோட்டல் லால்பாக்ல இருந்து ஒரு பொண்ணை இப்ப அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்களே, அந்த பொண்ணு சார். சாரி, ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் கிடைச்சி இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார், யாரும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல சார். நான் என் கண்ணால பார்த்தேன், அதான் வந்திருக்கோம். மேபி. ஆனா நீங்க சொன்ன அந்த பொண்ணை வேற ஏதோ இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லையா? நீங்க ஒன்று பண்ணுங்களேன், வேணா பக்கத்து ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாருங்களேன். அப்போ நேர்ல பார்த்தேன், என்ன முட்டாளா? ஹலோ, அரெஸ்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்ற நான் என்ன முட்டாளா? சார், நீங்க சொல்ற அந்த சாந்தி பொண்ணு மேல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே சார் நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படி கம்ப்ளைண்டே பண்ணாத பட்சத்தில் நாங்கள் எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? இங்கே பாருங்க சார், போலீஸ்க்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. அதை நாங்கள் அபைட் பண்ணி தானே சார் ஆகணும். உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. சாரி சார், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. போகலாமா? போகலாம். போகிறோம் இன்ஸ்பெக்டர்.
அக்கா 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 என்னாச்சுக்கா? என்னக்காச்சு? அக்கா என்னாச்சுன்னு சொல்லு. அப்பா எதுவும்? அம்மா எஸ்ஐ ராம் எதுவும் இல்ல. அப்ப யார் என்னதான் சொன்னா? ஏமாந்துட்டேன் பூஜா, ஏமாந்துட்டேன். புரியுற மாதிரி சொல்லு. என்னதான் நம்ம எல்லாம் படிச்சிருந்தாலும் ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துல தடுமாறிடுறோம். யோசிக்காம முடிவெடுத்துடுறோம். என்ன விஷயம், என்ன முடிவு? சென்டிமெண்ட். ஒரு விஷயத்தை சென்டிமெண்டா பார்க்கும்போது யோசிக்க மறந்துடுறோம். அதான் வீக்னஸ். அந்த வீக்னஸ் ஒரு ஃபோன் கால்ல வந்தது. ஏமாந்துட்டேன். யார் ஃபோன் பண்ணா? அண்ணா, நம்ம மோகன் அண்ணா. மோகன் அண்ணாவா? அண்ணாவை எங்க பார்த்த? சாரி, எப்ப ஃபோன் பண்ணாரு? இப்படிதான் பூஜா. இப்படி நினைச்சுதான் நானும் ஏமாந்துட்டேன். என்ன சொல்ற? எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அண்ணன் ஊர்ல இருந்து வந்துட்டுதா அவரை பார்க்க வர சொன்னாரு. அந்த நேரத்துல எஸ்ஐ ராம் மட்டும் அங்க வரலனா நான் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அக்கா. ஆமா, இங்க பாரு பூஜா, இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் அப்பா அம்மாவுக்கு தெரியவே கூடாது. அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. சொல்ல மாட்டேங்கா, கண்டிப்பா சொல்ல மாட்டேன்.